Hi guys, வணக்கம் சாமி. welcome to the Catch Creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு AI பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் வேணும்னா நீங்க வந்துட்டு Subscribe பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆல கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏஐனா என்னது? ஏஐனா வந்துட்டு உங்களுக்கு சுலபமா முடிச்சு கொடுக்குற ஒரு டூல். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இதை வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஃபோன் எடுத்துட்டு காமெடி சேனல் வேணும் அப்படின்னு டைப் பண்ணிடுறீங்க. அது சம்மந்தப்படுத்ததா அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோஸ் அது ரிலேட்டடாக வரும். அதுதான் வந்துட்டு அல்காரிதம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது ரிலேட்டடாகவே வீடியோ தருது. அதுவும் ஒரு ஏஐ. வருஷத்துக்கு முன்னாடி ஏஐன்றது வந்துட்டு கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் யூஸ் ஆரம்பிச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஏஐ டூலை வச்சு இந்த வருஷம் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு இந்த ஏஐ கோடிங்கை கற்றுக் கொடுக்க போகிறாங்க. என்ன மாதிரி சின்ன பசங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. முக்கியமாக இதை வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷம் 100 ஸ்கூலுக்கும் அடுத்த வருஷம் 1000 ஸ்கூலுக்கும் வந்துட்டு இந்த ஏஐ கோடிங்கை கற்றுக் கொடுக்க சொல்ல போகிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இந்த கோடிங்ஸ்லாம் வந்துட்டு கற்றுக் கொடுக்கறதுனாலே அவங்க பெருசாக வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு அங்கங்கே அந்த கோடிங்கை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு முக்கியமான நல்ல விஷயம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுனால நிறைய அசோக் ஏலுசாமிங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு நிறைய பேர் கிரியேட் ஆவாங்க. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, டெஸ்லாவோட வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்துட்டு இந்த அசோக் ஏலுசாமி இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஆட்டோ பைலட் மோடு இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய ஏஐ திங்ஸை கார் வழியாக கொண்டு வர போகிறாரு. அவர் தான் வந்துட்டு இவர். இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முடிச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க. இங்கே வந்துட்டு ஒரு வீடியோஸ் வரும், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டென்ட் சூப்பராக இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது பசங்களாம் படிப்பாங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு, அதில் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரிக்கே வந்துட்டு ஏஐ யூஸ் ஆகுது. ஏஐ பிகம் அ ஃபண்டமெண்டல், அதாவது வந்துட்டு எல்லாருக்குமே இப்போ ஏஐலாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தேவைப்படும். அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் தெரியணும். அதை வந்துட்டு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே நீங்கள் ஏஐயில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா டக்குன்னு அதை கொடுத்துரும். அதனால தான் வந்துட்டு ChatGPT போட்டால் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுது, ஈஸியாக வந்துடுது, வேலையை ரொம்ப சுருக்கமாக முடிச்சு கொடுத்துருது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்துட்டு இந்த ஏஐ அதிகமாக யூஸ் ஆகும். அதாவது டெஸ்லா மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்துட்டு, அதாவது நீங்கள் வந்துட்டு ஆட்டோ டிரைவ் பைலட்னு வந்துட்டு டெஸ்லாலேயே இருக்கும். நீங்கள் தட்டிட்டு கம்முன்னு உட்காந்துட்டே இருக்கலாம். ஆனால் வந்துட்டு தூங்குனீங்கன்னா அதை வந்துட்டு நடு ரோட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா சவுண்டு போட்டு எழுப்புற மாதிரி, அதாவது எப்படின்னா இண்டிகேட்டர் போட்டோன்னே ஒரு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி சவுண்டு போட்டு டிரைவரையே எழுப்பி விடுற மாதிரி அந்த மாதிரி வரும். ஆனால் வந்துட்டு இதில் ஏஐ ஃபீச்சர் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னா, ஸ்டேரிங்கும் இருக்காது, எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் போனோமோ அதை பின் பண்ணிவிட்டு ப்ளஸ் அது ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுவே கொண்டு போய் விட்டுரும். ஒரு ஆஷ் டிரைவ் பண்ணாத 360 டிகிரி கேமராவும் வச்சுருக்காங்க. எங்கே மேடு பல்லும் இருக்குது அதுவே டிடெக்ட் பண்ணி அதுவே பார்த்து ஓட்டும். இந்த அளவு வந்துட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஏஐ இவ்வளோக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு சிவில் இன்ஜினியர் அவங்களுக்குலாம் இந்த ஏஐ யூஸ் ஆகுது. எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இந்த பில்டிங் இந்த ஸ்ட்ரெச்சரில் இருக்கணும், சாமி ரூம் அங்கே வரணும், இந்த ரூமுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சா சீக்கிரமாக கூல் ஆகும், அதெல்லாம் மாடல் கொண்டு வந்துட்டு ஏஐயில் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. காமர்ஸ் குரூப்புக்கு வந்துட்டு போகிறவங்களுக்குலாம் வந்துட்டு பட்ஜெட் பார்க்கணும். ஸோ அதனால வந்துட்டு அதுக்கும் ஏஐவே யூஸ் பண்ணலாம். இந்த டாக்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை பார்த்து தான் முடிவு வைப்பாங்க. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு இந்த ஏஐ வந்துட்டு 5 வருஷத்தில் நல்லா வளர்ந்து வரும். ஏஐ டூலை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே எடுத்துக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட்னு எப்படி வந்ததோ அந்த மாதிரி வந்துட்டு அதுக்குன்னு நிறைய சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க, டியூஷன் சென்டர் மாதிரி. அங்கெல்லாம் போய் நம்ம கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், ஈஸியாக வந்துட்டு அது யூஸும் ஆச்சு. அதே மாதிரி தான் வந்துட்டு ஏஐயும் வந்து அதுக்கும் நிறைய சென்டர்ஸ் க்ரியேட் ஆகி நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சுலபமாக வேலையை முடிச்சுப்போம்.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஏஐ அல்காரிதம் வந்துட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்துட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோடிங் யூஸ் பண்ணலான்னு அவங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் வந்துட்டு நிறைய பேருக்கு எல்லாருமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோடிங் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஏஐ வந்தால் வந்துட்டு நிறைய நெகட்டிவ்ஸ் நடக்கும், அதுக்கப்புறமா தப்பு நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்துட்டு சேஞ்ச் வேணும். எப்படி மீன்ஸ் முன்னாடி காலத்துலலாம் ரேடியோ இருந்தது, ஆனால் ரேடியோ இன்னமும் இருக்குது. அதுக்கும் அப்புறமா டிவி வந்தது. டிவியில் வந்து சீரியல் வர்றதுனால வந்துட்டு சினிமாஸ்லாம் பாதிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போயும் சினிமாஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது நம்மளுக்கு சேஞ்சஸ் தேவைப்படும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறோமோ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம். ஏஐ வந்த பிறகு அன்எம்ப்ளாயி, ஜாப் கட்டு இதெல்லாம் நடக்கும். ஏன்னா வந்துட்டு காலையில் வரேன், 6 மணிக்கு கிளம்பிடுறேன், செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருக்கேன், என் மைண்டுக்கும் வந்துட்டு க்ரியேட்டிவிட்டிக்கும் ஒரு யூஸும் இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் கட் ஆகும். அதுக்கு பதில் வந்துட்டு ஏஐ வந்துட்டு அந்த வேலையை பண்ணும். டெக்னாலஜி வைஸ் நம்ம அதுக்கு வந்துட்டு அடாப்ட் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோவா ஜாப் கட் நடக்காது. அடாப்ட் ஆகலைன்னா வந்துட்டு ஜாப் கட் ஆகும். ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்துட்டு நிறையாவும் வரும். ஏஐ கோடிங், அதுக்கப்புறமா அல்காரிதம் அந்த மாதிரிலாம் வரும். இது வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஏஐல நம்ம தான் வந்துட்டு கொஞ்சம் டாப்பில் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஏஐ அதிகமாக யூஸ் ஆகும். இப்போ வந்துட்டு நிறைய மார்க்கெட்டில் வந்துட்டு பைத்தான்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களே. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஏஐயோட ஃபண்டமெண்டலே என்னன்னா, அதாவது மேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஏஐ சீக்கிரமாக புரிஞ்சிடும். மேக்ஸ்னாலே அலறுவாங்க, இது மேக்ஸ்னாலே எனக்கு அலர்ஜிப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த அதாவது மேக்ஸ் தெரியாதவங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் டஃப். பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ்க்கு வந்துட்டு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இது நான் எக்ஸாம்பிளுக்குன்னு சொல்கிறேன். 100 நாள் செய்யக்கூடிய வேலை அது வந்துட்டு 1000 பேரால் வந்துட்டு செய்யணும். அதுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு 10 பேர் வச்சு செய்யலாம். ஏன்னா 10 பேர் வச்சு செய்யலாம் மீன்ஸ் ஏஐ வந்துட்டு வச்சு ஈஸியாக சுலபமாக முடிச்சிடலாம். அதெல்லாம் இது வந்துட்டு பெரிய பெரிய ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு காசு சேவும் ஆகும். அது எல்லாமே ஏஐக்கும் கொஞ்சம் செலவும் பண்ணணும். ஆனால் மக்களுக்கு செலவு பண்ணுறதை விட ஏஐக்கு கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணலாம். 1000 பேருக்கு செலவு பண்ணுற காசை வெறும் 10 பேருக்கு, அதாவது ஏஐக்கு மட்டும் செலவு பண்ணால் காசு ரொம்பவே மிச்சமாகவும் ஆகும். இது வந்துட்டு நிறைய காசு சேவ் ஆகுறதுனாலே வந்துட்டு நிறைய ஜாப் கட்டிங் ஆகும். ஏஜிஐயோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்துட்டு ஏஎஸ்ஐ. இதுதான் வந்துட்டு சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஏஐ பார்த்துருப்பீங்க, ஆனால் ஏஐ இன்டெலிஜென்ஸ்ல இருந்து இன்னொன்று இன்க்ளூடிங் ஆகி இன்னொன்று வந்திருக்கு. அதுதான் வந்துட்டு ஏஜிஐயோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்துட்டு ஏஎஸ்ஐ. இதுதான் வந்துட்டு சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஏஐயே வந்துட்டு இவ்வளோ அப்டேஷன் இருக்குன்னா அப்போ வந்துட்டு இந்த ஏஜிஐ, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஏஎஸ்ஐ அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ அப்டேஷன் இருக்கும். அடுத்த 30 வருஷத்துக்கு இந்த ஏஐ தான் வந்துட்டு தரமான சம்பவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த ஏஐ பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.